ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கல்லிடைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜோடியாக அம்பிகா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 8 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா 6 படங்கள் வந்து ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம ரஜினிகாந்தனுடைய எந்த வயசில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட அம்பிகா மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் 6 படங்களில் கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற படத்தில் அம்பிகா ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தில் ராதாவும் நடிச்சிருக்காப்புல ஜோடியா. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இலக்குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அம்பிகா நடிப்பு எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1984ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 34வது வயசில் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல அம்பிகா. இந்த படத்தை வந்து கே நடராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் லாங் லீடாக ஹிம்செல்ஃபாகவே நடிச்சிருப்பாப்புல நம்ம ரஜினிகாந்த். இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் மீனா வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காப்புலங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படத்தில் அம்பிகா ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் கே பாக்கியராஜ் நடிச்சிருக்காப்புலங்க. இது ஒரு சென்சிட்டிவான சூப்பரான படம்னே சொல்லலாங்க. அதுக்கடுத்து 4வது படத்தை பற்றி பார்த்தலாம். 4வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற படத்தில். இந்த படத்தில் லக்ஷ்மி நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தாலும் அம்பிகா ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 5வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் படிக்காதவன் படம் தாங்க. படிக்காதவன் படம் சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம ரஜினிகாந்த் அம்பிகா நடிப்பு செம சூப்பரான நடிப்பு தான் ஞாபகம் வருதுங்க. இந்த படத்தில் நம்ம அம்பிகா நம்ம ரஜினிகாந்த் கூட ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் நடிப்பு செம சூப்பராகவே இருக்குங்க. இல்லை சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை சொல்லப்போனால் ஒரு அண்ணன் தம்பி கேரக்டரை பற்றி சூப்பராக எடுத்துரைக்கிற படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம ரஜினிகாந்துக்கு. 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற படத்தில் அம்பிகா ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணி. இதில் பரத் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் நம்ம சத்யராஜ் மெயின் ரோலாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 7வது படத்தை பற்றி பார்த்தலாம். 7வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் மாவீரன் படம் தாங்க. மாவீரன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நம்ம அம்பிகா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தையும் ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா மாவீரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயசங்கர் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 8வது படத்தை பற்றி பார்த்தலாம். 8வது படம் 1997ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 47வது வயசில் அருணாச்சலம் படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல அம்பிகா. இந்த படத்தில் சௌந்தர்யா தான் கதாநாயகியாக நடித்தாலும் இந்த படத்தில் நம்ம அம்பிகாவும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை சுந்தர்சி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து அருணாச்சலம் வேதாச்சலம் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை தேவாதா இசையமைச்சிருக்காப்புல. இல்லை ரம்பாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 8 படங்களில் 6 படங்கள் கதாநாயகியாகவும் 2 படங்களில் சப்ப ஆக்டராகவும் நடிச்சிருக்காப்புல நம்ம அம்பிகா. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கல்லிடைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.